ஆட்சிக்கு வரலன்னா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆட்சிக்கு வரலன்னா எப்படி அதை சொல்லலாம்? ஆட்சிக்கு வரலன்னா எங்க தலைவர் தனியா ஆட்சி அடிச்சு நடத்திட்டு இருக்க முகமது ஜோசப் விஜய் முதல்வர் அப்படின்னு டேபிள்ல போர்டு வச்சிருக்கோம் தெரியுமா? 2027 உலகாளின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் காப்பாத்தி கொண்டு போய் யார் கடை சேர்க்கிறது? அதனாலதான் இலான் மஸ்க் கிட்ட தலைவர் பேசி செவ்வாய் கிரகத்துல இடம் பிடிக்கிறோம். கொடுப்பாரு கொடுக்க மாட்டாருங்கிறதுக்கெல்லாம் இங்க ஒவ்வொருத்தனும் வந்து பேசல, புரியுதுங்களா? உசுரை கொடுக்கறதுக்கு நின்றுட்டு இருக்கோம் வரிசையில. எத்தனை பேர் தெரியுமா? 8 கோடி பேர் லைன்ல நிக்கிறான். நான் என்ன உங்ககிட்ட சண்டை போட வந்தனா? ஐயோ இல்ல என்னை பார்த்தா என்ன புரியல? இல்ல என்னை பார்த்தா என்ன ரவுடி மாதிரி இருக்கா? புரியல. உனக்கு கத்துறேங்கிறீங்க. ஒரு 4 கொஸ்டினா நல்லா கேட்டுக்கலாம் சார். இல்ல போறீங்களா? என்ன ரெடி ஆகுறீங்க? எங்கேயும் முடிச்சுக்கலாமா? அவங்க போறாங்களா? சார் நீங்க தனியா பேசுங்க. அங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எல்லாத்துக்கும் கோடாலி தைலம் ஃப்ரீயா கொடுப்போம். வந்தாதானே சார்? வந்தாதானே டென்ஷன் பண்ணாதீங்க, புரியுதா? சும்மா வந்தாதானே ஒரு கோடாலி தைலம் எவ்வளவு ஃப்ரீயா கொடுப்பானா? நானும் வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு தான் இன்டர்வியூ எடுக்க வேணாம்னு சொன்னீங்க. ஈத்தமிழ் மீடியாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஆட்சிக்கு வரல அப்படின்னா உங்க விஜய் சார் வந்து திரும்ப படம் நடிக்க போவார். ஆட்சிக்கு வரலன்னா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆட்சிக்கு வரலன்னா எப்படி அதை சொல்லலாம்? ஆட்சிக்கு வரலன்னா ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? எல்லாரும் செஞ்சார் கோட்டையில் இருக்கும்பா. ஆனால் எங்களுக்கு பனையூரில் ஆல்ரெடி 2 வருஷம் ஆச்சு தலைமைச் செயலகம் ஆரம்பிச்சு. அது தெரியுமா? எங்க தலைவர் தனியா ஆட்சி அடிச்சு நடத்திட்டு இருக்க முகமது ஜோசப் விஜய் முதல்வர் அப்படின்னு டேபிள்ல போர்டு வச்சிருக்கோம் தெரியுமா? முன்னாடி வச்சிட்டீங்களா? நீங்களே அதையும் வாங்கி வச்சீங்களா? எங்கேயாவது போய் எடுத்து வச்சீங்களா? என்னது வாங்கி வச்சிங்களா எடுத்து வச்சிங்களா? ஓ, இந்த திமுக காரனுங்க திருடுறது மாதிரி நாங்களும் திருடன்னு நினைச்சிங்களா? எங்களை பார்த்தா திட்டு போய் மாதிரி தெரியுதா? புரியல. வாங்கி வச்சிங்களா எடுத்து வச்சிங்களான்னு என்ன கொஸ்டின் இது? எந்த நோக்கத்துல அப்படி ஒரு கொஸ்டின் பண்றீங்க? வாங்குனீங்களா எடுத்தீங்களான்னு? வந்தாலும் எப்படி கேட்கலாம்? கொஸ்டினே தப்பாச்சே. நீங்க தப்பான கொஸ்டின் கேட்பீங்க, நான் ஆன்சர் பண்ணுமா? ரைட்டான கொஸ்டின் கேளுங்க. அடுத்த கொஸ்டின் ரைட்டா கேளுங்க. இது தப்பு, கொஸ்டின் தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. சார் நீங்க வந்ததுல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, விடுங்க. அடுத்த கொஸ்டின் கேளுங்க. நீங்க வந்ததுல இருந்து எதுக்குமே ஆன்சர் பண்ணல சார். நீங்களா ஒன்னு சொல்றீங்க, நான் கேக்குற கொஸ்டினுக்கே ஆன்சர் பண்ண மாட்டீங்க. எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. தெரியாமலாம் எதுவும் பேசல, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க அடுத்த கொஸ்டின். நீங்களே எல்லாமே வச்சுக்கீங்க, நீங்களே கொஸ்டின் சொல்லுங்க. அப்போ எனக்கு கொஸ்டினே மறந்து போச்சு, என்ன கேட்க வந்தேன்றது மறந்துச்சு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட எப்படி கொஸ்டின் பண்ணுவாங்களோ அது மாதிரி என்கிட்ட கேளுங்க. அதான் சார் சொல்றேன், நீங்க ஆட்சிக்கு வரலன்னா வரலன்னு விட்டுருங்க. வந்துட்டோம், முதலமைச்சர் ஆயிட்டீங்க, வந்துட்டோம், இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படி கேளுங்க. நாங்க தான் முதலமைச்சர், புரியுதுங்களா? நீங்க தான் எல்லாமே நாங்க தான், அப்படி கேளுங்க. அப்படி பாருங்க. ஏன் எங்களை அப்படி பார்க்க கூடாதா? அவங்கள பார்க்க மாட்டீங்களா? நாங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரிங்க சார். ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனீங்கன்னா விட்டுருங்க. ஆயிட்டோம், ஆனதுக்கு கொஸ்டின் பண்ணுங்க. இன்னது பண்ணிட்டீங்க, ரைட்டு, இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படி கேளுங்க. சரி, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு கேளுங்க. அதுக்கு நாங்க சொல்றோம். என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். என்ன பண்ணணும், என்ன ஏதாவது கேளுங்க. அதை நாங்க எப்படி பண்ணணும்னு சொல்றோம். என்ன பண்ணுவீங்க நீங்க தான் சார் சொல்லணும். ஒரு விஷயம், வீட்டுக்கு எதுல போயிட்டு இருக்கீங்க? இப்ப பஸ்ல போறீங்களா, டூ வீலர்ல? எதுல போனா என்னவா? பஸ்ஸா, டூ வீலரா, ட்ரெயினா, எதுல போறீங்க? டிவிக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஃப்ளைட் விடுவீங்களா உமன்ஸ்க்குலாம்? லைட்டா? அதான் ஒரு விஷயம். நாங்கள் ஒரு புதுசாக ஒரு கேபின் ஒன்று, ஆமாம், ஒரு சிங்கிள் டாய்லெட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார போயிட்டீங்கன்னா எங்கே போகணும்னு அங்கே போய் சுவிட்ச் போட்டீங்கன்னா டாய்லெட்ல போய் சொல்லணும். என்னது டாய்லெட்டா? ஹலோ, டாய்லெட் மாதிரி
அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா? சிங்கிள் டாய்லெட் அப்படின்னா ஒரு ஆள் நிக்கிறது மாதிரி. நீங்க எங்க போகணுமோ அங்க போய் பட்டன் தட்டினீங்கன்னா சர்ன்னு அங்க போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சரின்னு போயிடலாம், எங்கனாலும் போகலாம். அது மாதிரி டெக்னாலஜியை நாங்க கொண்டு வர்றோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இனிமேல் தான் கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சிட்டீங்களாவா? இலான் மஸ்கோட டீல் பண்ணி பேசி வச்சிருக்கோம். புரியுதுங்களா? அவர் மட்டும்தான் செவ்வாய் கழகத்தில் வீடு கட்டி போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட டையப் வச்சு பேசிட்டு இருக்க தலைவர். ஓ, புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பைபிள்லாம் படிக்கிறீங்களா படிக்கலையா? இல்லை சார், படிக்க. 2027 உலகம் அழின்னு சொல்றானுங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் காப்பாற்றி கொண்டு போய் யார் கடை சேர்க்கறது? அதனால தான் இலான் மஸ்க் கிட்ட தலைவர் பேசி செவ்வாய் கிரகத்தில் இடம் பிடிக்கிறோம். செவ்வாய் கிரகத்திலே பிடிச்சிட்டீங்க, இங்க நம்ம நாட்டுல பிடிச்சிருவீங்களா? நம்ம நாட்டில் பிடிச்சிருவீங்களா? ஒரு தொகுதி பிடிச்சிருவீங்களா? ஹலோ, ஜெயிச்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்பயே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? என்ன செஞ்சீங்க சார்? என்ன செஞ்சீங்களா? அதான் அதான் சார் தெரியல, என்ன செஞ்சீங்க உங்களுக்கே தெரியல பாருங்க, முழிக்கீங்க. உன் தலைவர் சொல்லலையா என்ன செய்ய போறோங்கிறத சொல்லல, என்ன செஞ்சோங்கிறதும் சொல்லல, ஏன்னா தெரியல, என்ன செய்யல. ஹலோ, 2026 எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் நீங்க பாப்பீங்க, அத்தனையும் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல தெரியும். மறுநாள் கொண்டுருவீங்க எல்லாரையும், 41 பேரை கொண்ட மாதிரி. ஏதோ சாகிறதுக்கு லைன்ல நிக்கிறது மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க என் தலைவன் சொன்னா சாகணும். நாங்க சாவோம், நீங்க சாவீங்களா? சாவ மாட்டீங்கன்னு கேட்டீங்களா? அப்புறம் சாகிறதுக்கு வரிசையில் நிக்கிற மாதிரியே கேக்குறீங்க. புரியல எனக்கு. ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. ஆமா, இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்க முடியாது. இருந்தா நல்லா இருக்க முடியாதுதான் சார் நாங்களும் சொல்றோம். இருந்தா நல்லா இருக்க முடியாதா? சரி, என்ன ஒன்னாவது சொல்லுங்க, என்னதான் உங்க தலைவர் செய்வாரு அதாவது சொல்லுங்க சார். என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன தேவை அது மட்டும் திரும்ப சொல்லுங்க. திரும்ப என்கிட்டே கேக்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடியா. ஏங்க, எங்க தலைவன்லாம் இப்ப இருக்கிற பெண்கள் புரியுதுங்களா, எங்க தலைவனை பார்த்தாவே போதும்பாங்க. சார் பெண்கள் பார்த்தாலே போதுமா? அப்ப பெண்களுக்கு எந்த ஒரு சலுகை வேணாம், வேலை வாய்ப்பு வேணாம், பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா? உங்களுக்கு எல்லாம் வந்துருமா? எல்லாம் நாங்க கொடுப்போம். என்னெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களும் கொடுப்போம். ஆமா, உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் கேளுங்க, நாங்க கொடுக்குறோம். நீங்க ஆட்சி வந்தாதான் கொடுப்பீங்க, அப்போ ஆமா. கொடுக்க மாட்டீங்க. முன்னால எது கொடுக்கணும்? முன்னால நாம கொடுத்தோம்னா ஐயோ, உங்களுக்கு புரியுதா புரியலையா? சார் நீங்க முன்னால கொடுங்க, இல்ல பின்னால கொடுங்க, இல்ல சைடா கூட கொடுங்க. கொடுப்பீங்களா மாட்டீங்களா? பார்த்து காசுன்னு இல்ல, ஏதாவது உதவியோ ஊக்கத்தொகையோ ஏதாவது உங்க தலைவர் பண்ணாரா? முக ஸ்டாலின் இறந்து செத்து போயிட்டாங்களே அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. ஆனா நாங்க எவ்வளவு கொடுத்தோம்? 20 லட்ச ரூபா கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையா? அது மாதிரி எல்லாமே அதிகமா செய்வோம் நாங்க. ஆமா, இறந்து போனா கொடுப்பீங்க, அப்போ கொடுத்து கொடுத்து இருக்கிறவங்களும் கொடுக்க மாட்டீங்க. என்னது? இருக்கிறவங்களும் கொடுக்க மாட்டீங்க, இறந்தாதான் கொடுப்பீங்க. அப்போ ஹலோ, செத்து போனவங்களுக்கே அப்படி கொடுத்துருக்கமே, அப்ப உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுப்போம்? கொஞ்சம் யோசிக்க வேணாம்? உங்க தலைவர் உங்களுக்கு கொடுத்தாரா ஏதாச்சும்? இவ்வளவு பேசுறீங்க. எல்லாம் பின்னால கொடுப்பாரு. பின்னால? ஹலோ, பின்னாலன்னா டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு, அதுக்கப்புறம் அடுத்தது. அப்ப அவர் கொடுத்தனாலதான் இப்படிலாம் பேசுறீங்களா? உட்காந்து உசை விடுவேன், சொன்னா குதிப்பேன். அப்ப நீங்க குதிச்சா கொடுப்பாரா உங்க தலைவன்? 20 லட்சம் உங்களுக்கு கொடுப்பாரா உங்க குடும்பத்துக்கு? நான் செத்தா நல்லா ஒன்று தெரிஞ்சு. அவருக்கு தெரியாது. தெரியாதா? ஹலோ, கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற வாத்தியார் செத்து போனா 1 கோடி ரூபா கொடுக்கறதா பொய் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையாது. கண்டிப்பா 1 கோடி ரூபா கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு 1 கோடி வேணுமா சார்? நீங்க இறந்தீங்கன்னா அவர் கொடுப்பாரு. உங்களுக்கு பாத்தீங்களா எவ்வளவு ஆசைன்னு? சார் வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் செத்துட்டாங்களா? இப்படிதானே இருக்கு. நீங்க தானே சார் சொன்னீங்க நான் சாகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதான் சார், உங்க குடும்ப நல்லதுக்காக தான் சார் சொல்றேன் நானு. இல்ல, என் மனைவியோட ஃப்ரெண்டுன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, இப்படி இருக்கவங்களுக்கு ஆகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ? ஆயி பிரிஞ்சிட்டோம். ஓ, அப்புறம் அதனாலதான் இப்படிலாம் பேசுறீங்களா? அதனாலதான் இப்படி பேசுறீங்களா? மறுபடியும் வேற கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். உங்க தலைவரே பார்த்து வைப்பாரு, கேளுங்க. உங்க தலைவர் தான் என்ன கேட்டாலும் கொடுப்பாருல்ல. தலைவன் வந்து எனக்கு அண்ணா மாதிரி மாமாவோட பாப்பாரா? எனக்கு ஏன் மாமா தான் பார்க்கணுமா? பொண்ணு பார்க்குற வேலைலாம் அண்ணன் பார்க்க மாட்டாரா? ஆமால,
இதுவே புரியலையா சார்? ஆமா, அண்ணன் பார்க்கலாம். ஆமா, பாப்பாரு, எனக்கு பார்த்து கொடுப்பாரு. மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணிட்டாரா? பண்ணுவாரு. ஆமா, மேட்ரிமோனில எல்லாம் என்ன உங்களுக்கு தெரியுமா? மேட்ரிமோனில அழகான பொண்ணுன்னு போட்டோ போடுறாங்க. நேர்ல போய் பார்க்குறப்ப அந்த பொண்ணுங்க அழகா இல்லை. மாப்பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்காங்களா? மாப்பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்காங்களா சார்? பார்த்தீங்களா? இப்போ உங்க போட்டோவை போடுறாங்க, பழைய போட்டோவை போட்டு இப்போ வந்து பார்த்துட்டு. நான் பழைய போட்டோ போட்டேன்னா நான் என்ன இருக்குதோ அதுதான் போடுறேன். ஆனா போய் பார்க்குறப்ப பார்த்தா முடியல, பார்க்கவே முடியல. முடியலதான் சார். முடியலதான், புரியுதுங்களா? என் தலைவனுக்கு கூட முடியலதான் சார். அந்த முடியல சார். அப்புறம் முடியல, என்னால முடியலன்னு சொல்றேன். ஓ, முடியலன்னு சொல்றீங்களா? ஆமா, ஆ, நான் உங்களை சொல்றேன். நான் முடியலங்கிறதெல்லாம் பத்தி ஃபீல் பண்றதுக்கு இல்ல. இப்ப எல்லாம் முடிய நடலாம் தெரியுமா? ஆமா, உடம்புல வேற இடத்துல இருக்கிற முடியை எடுத்து இங்க நட்டுட்டா முடிஞ்சு போச்சு. இதத்தான் எங்க தலைவனு நட்டுருக்காரு, புரியுதுங்களா? ஆமா, தலையில முடிவலைன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்ப இல்ல. ஆமா, ஆனா நீங்க கேட்டா முடியலன்னு சொல்லிட்டு முடியல அப்படிங்கிறீங்க. சார் உண்மையாவே என்னால முடியல சார். ஒரு எப்படி விஷயம், சார் ஏதோ வாங்கிட்டு வந்து இப்படி பேச சொன்னாங்களா உங்களை? யாரு வாங்கிட்டு வந்து? புரியல. நீங்க என்ன என் தலைவன் பின்னாடி கொடுப்பாரு அப்படின்னீங்களே, கொடுத்தனால அப்படி பேசுறீங்களா? கொடுக்கலன்னா பேச மாட்டீங்க. ஹலோ, கொடுப்பாரு கொடுக்க மாட்டாருங்கிறதுக்கெல்லாம் இங்க ஒவ்வொருத்தனும் வந்து பேசல, புரியுதுங்களா? உசுரை கொடுக்கறதுக்கு நின்றுட்டு இருக்கோம் வரிசையில. எத்தனை பேர் தெரியுமா? 8 கோடி பேர் லைன்ல நிக்கிறான். சாதாரணம் கிடையாது. ஆமா, உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை வரைக்கும் எங்க தலைவரோட ரசிகனா இருப்போம், தெரியுமா? ஆமா சார். என்ன சாரு? உங்களுக்கு மு க புரியுதா? ஸ்டாலினோட பேரன் வந்து எங்க தலைவனோட அப்படி ரசிகர், அப்படியா? தெரியுமா? அவன் ஓட்டு எங்க தலைவனுக்கு தான் போடுவார். ஏன்? மு க ஸ்டாலினே எங்க தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாராம். ஓ, மு க ஸ்டாலின் உங்க தலைவர் தான் போடுவாரா வந்து? அப்புறம் அப்படியே முட்டிக்கிறாங்க 2 பேரும். அது அப்புறம் வெளியில பதவியை கொடுத்துக்கலாம். வெளி அரசியல் வேற, உள்ள அரசியல் வேறங்க. உள்ள அரசியல் என்னது? உள்ள அரசியல்னா எல்லாம் ஒத்துமையா இருப்போம், வெளியில வேற. வெளியில மக்கள் மத்தியில எதிர்ப்பா இருக்கு. இப்ப அஜித்துக்கும் விஜய்க்கும் படம் நடிக்கிறப்ப சண்டன் மாதிரியே இருந்ததுல, எங்கேயாவது ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு பேசுறது கேட்டிருக்கீங்க? ஆனா அப்பப்போ ஸ்டார் ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசுவாங்க. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அவங்க வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஜனநாயகம் படம் கூட அவங்க ரிலீஸ் பண்ண வைக்கலாம் இல்லையா? அதுல ஏதோ இஷ்யூ இருக்குன்னு தானே அவங்களும் ஒதுங்கி இருக்காங்க. ஒரு விஷயம் தெரியுமா? அஜித் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். கேம்பாங்கிற ஒரு விளம்பர படத்துக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தது எங்க தலைவன் தான். ஆமா சார், இப்போ ஸ்டாலின் சாரையும் விஜய் சாரையும் பேசுறப்ப இப்ப எங்க அஜித் வந்தாரு உள்ளார? நீங்க தானே கேட்டீங்க அவர் ஹெல்ப் பண்ணாரான்னு. ஹெல்ப் பண்ணாமையா? ஹெல்ப் அவரு எங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தான் எங்க தலைவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அது தெரியுமா? அவரு அவரு விளம்பர அவரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாலேயே, எது கேம்பாவில் அவர் நடிக்கிறதுக்கு முன்னாலே எங்க தலைவன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கோகோ கோலா கூல்ட்ரிங்க்ஸ் நடிச்சவர். அந்த லிங்க் எல்லாம் எங்க தலைவனுக்கு தான் அத்துப்படி. அதனால அவர் அஜித் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக கார் ரேஸ்ல எல்லா பணத்தையும் விட்டாராம். ஆமா, குதிரை ரேஸ்ல பணம் விடுவாங்க தெரியுமா? அது மாதிரி கார் ரேஸ்ல எல்லா பணத்தையும் விட்டுருக்காரு. அதனாலதான் உங்க தலைவர் தான் அது காசு கொடுத்தாரா? காசு கொடுக்கலங்க. ஐயோ, காசு வர்றதுக்கான வருமானத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அது தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் தெரியாது சார், எந்த நியூஸ்லயும் வரல எங்களுக்கு. எல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. எங்க தலைவர் செய்யற ஒவ்வொரு உதவியும் அதே மாதிரிதான் செஞ்சது, எவனுக்குமே தெரியாது. அதுதான் சார் தெரியல. 40 உசுறு போயிருக்கு, அதுவும் தெரியல. 40 உசுறு போயிருக்கு, தெரியலையா? நான் உதவி பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க உசுறு பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதாவது இது 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 ஒண்ணா? கொஞ்சமாவது வேணாம். 40 உசுறு போச்சுன்ற சம்மந்தமே இல்லாம நீங்க அஜித்துக்கு உதவி பண்ணாரு, காசு கொடுத்தாரு அப்படின்னு இருக்கீங்க. காசு அவரு கொடுக்கல, காசு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னு. இது வரைக்கும் கேட்ட எந்த கொஸ்டினுக்கும் ப்ராப்பரா ஆன்சர் வரல. திரும்ப திரும்ப என்கிட்டயே தான் கொஸ்டின் கேட்குறீங்க, என்னைய வேணா இது பண்றீங்க. இந்த என்ன கொஸ்டின்? இப்படிதான் உங்களை மாதிரி தான் என்டிடிவிக்காரன் வந்து வீட்டில் உட்காந்து கொஸ்டின் பண்றேன்னு சொல்லி இதே மாதிரி தான் கொஸ்டின் பண்ணாங்க. ஆமா, ஆன்சர் பண்ணிட்டாரா? ஆன்சர் பண்ணிட்டாரா உங்க தலைவர்? ஆன்சர் பண்ணது எப்படி வந்து வெளியில சொன்னாங்க? கேமரா ஆஃப் பண்ணிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்பெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு இன்டர்வியூ கொடுக்கணும் உங்களுக்கெல்லாம்.
நானும் ஆஃப் பண்ணுங்கன்னு தான் சார் சொல்றேன், ஆஃப் பண்ண மாட்டாங்க. தலைவலிக்குது, வேணான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க சார். அதான் புரியுதுங்களா? இந்த நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு இன்னலுக்கு ஆட்கொள் பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு அரை மணி நேரம் நிம்மதியா கூட பேச முடியாத அளவுக்கு தலைவலிக்கிற அளவுக்கு உங்களை வச்சிருக்காங்க. சார் நீங்க எங்க திமுக பேசுறீங்க? திமுக காரங்க சரி கேக்குற தெரியுதா? கொஸ்டினுக்கு பேசவே மாட்டீங்களா சார்? எங்கெங்கயோ இழுத்து சம்மந்தமே இல்லாம அஜித் இழுத்து நாங்க தான் உதவி பண்ணோம் அப்படின்றீங்க. என்ன சரி, சம்பந்தம் நீங்க- இல்லாத கொஸ்டின்னா புரியல. என்ன சம்பந்தம் நான் கேக்குற இல்லாத கொஸ்டின் மட்டும் கொஸ்டின் சரியா பண்ண இது வரைக்கும் சரியான ஒரு கொஸ்டின் பண்ணிருக்கீங்களா? எங்க தலைவர் வருவாரா அப்படின்றது எவ்வளவு பெரிய தப்பு? வருவாரான்னு கேட்டது எவ்வளவு பெரிய தப்பு? வருவாரா அப்படின்னு கேட்கலாமா? சரி ஓகே சார், நான் கொஸ்டின் ப்ராப்பரா கேக்குறேன், உங்க வழிக்கு நான் வரேன், ப்ராப்பரா கேக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது ஆன்சர் பண்ணுங்க. ஊன்லாம் கத்தாதீங்க, சைலண்டா ஊன்னு கத்துறேனா? அதே மாதிரி பேசு. நான் என்ன உங்ககிட்ட சண்டை போட வந்தனா? ஐயோ இல்ல எனக்கு பார்த்தா என்ன புரியல. இல்ல என்ன பார்த்தா என்ன ரவுடி மாதிரி இருக்கா? புரியல. உனக்கு கத்துறேங்கிறீங்க. சார் இப்போ என்ன சார் பண்றீங்க? கத்திட்டு தான் சார் இருக்கீங்க, கொஞ்சம் சைலண்டா பேசுங்க சார். தலை வலிக்குது சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் சார். ஒரு 4 கொஸ்டினா நல்லா கேட்டுக்கலாம் சார். இல்ல போறீங்களா? என்ன ரெடி ஆகுறீங்க எங்கேயோ? முடிச்சுக்கலாமா? அவங்க போறாங்களா? போறீங்களா? ஏமா இருங்கம்மா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. சத்தம் போட்டு பேசுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே? அப்படிலாம் சொல்லல சார், பேசுங்க, நான் மெதுவா. பரவாயில்ல, நீங்க கேளுங்க. சரி இதெல்லாம் உங்க தலைவர்கிட்ட நீங்க பேசுங்க. இப்போ எங்ககிட்ட இன்டர்வியூக்கு கேட்டோம், வந்தீங்க, கரெக்டாக 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் இல்லாம எல்லாத்துக்கும் பேசுறீங்க. என்னையும் சம்மந்தமே இல்லாம என்னையெல்லாம் இன்வால்வ் பண்றீங்க. எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். ஆனா அது உங்களுக்கு சரியா சார் நீங்க தனியா பேசுங்க, நான் எந்திரிச்சு போயிடுறேன். தனியா பேசலாமா? தனியா பேசலாம். யார்கிட்ட உட்காந்து பேசுறது? உங்கள்கிட்ட பேசுறது. இந்த தனியா பேசுனீங்களே அப்ப அதான் உங்க தலைவர் கூட. அது தலைவர்கிட்ட பேசுனேன். ஆமா. என்ன சார் டிஆர் வாய்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா? டிஆர் வாய்ஸா? ஹலோ சார் இந்த மெமிக்ரிலாம் வேற எங்கேயா வெளில பண்ணுங்க, ஏதாவது தருவாங்க. இங்க வந்து என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நார்மலா தானே பேசிட்டு இருந்தேன். நீங்க தானே சொன்னீங்க மெதுவா பேசுங்கன்னு. சார் மெதுவா பேசுறப்ப நான் மெதுவா பேசுறது அப்புறம் சரியா கேட்கலையா? மெதுவா பேசுனா மெதுவா பேசக்கூடாதுங்கிறீங்க, நார்மலா பேசுனா நார்மலா பேசக்கூடாது. அப்புறம் எப்படியா பேசுறது? அப்ப மெதுவா பேசவா நார்மலா பேசவா? நார்மலா பேசுங்க. சார் இப்போ நீங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிலதெல்லாம் ஜோசியம் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. சரி நீங்க இப்ப ஜோசியம் பார்த்து சொல்லுங்க, உங்க தலைவர் ஜெயிப்பாரா? திருப்பி திருப்பி சொல்றேன், ஜெயிப்பாரான்னு. அது மாதிரி ப்ளீஸ், அது மாதிரி பேசுற வேலையை நிப்பாட்டிருங்க. நீங்க நெகட்டிவா பேசவே மாட்டீங்க. நெகட்டிவ் வைப் இருக்கக்கூடாதுங்க. நம்மள சுத்தி ஆறா, புரியுதுங்களா? எனக்கு இப்ப நெகட்டிவ் வைபா தான் சார் இருக்கு. அதான் கெட்ட ஆவி உள்ளார பூந்திருக்கு. முன்னாடி இருக்கு சார், கெட்ட ஆவி முன்னாடி எங்கேயோ இருக்கு. எனக்கு பாதுகாப்புக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, புரியுதுங்களா? தலைவரே இப்ப பேசிட்டு வெளியில போயிருக்காரு. வந்தப்ப பேசினார்ல, போயிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா? நான் கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்க. சரி இப்ப கூப்பிடுங்க, வராருன்னு பாப்போம். யார எது கூப்பிடணும்? நீங்க கூப்பிடறதுக்குலாம் நான் கூப்பிட முடியுமா? நீங்க தானே சார், நீங்க யாருங்க என் தலைவனை கூப்பிடுறதுக்கு? நீங்க யாருங்க? நீங்க தான் சார் கூப்பிட்டா நான் கூப்பிட்டா வருவாருங்க. உங்களுக்காக நான் கூப்பிடணும் என்ன? இருக்கா? நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? அதைத்தான் சார் இவங்க கிட்ட நானும் சொன்னேன், இவர் யாரு வேணாம் அப்படின்னு சொன்னேன். மத்த கட்சிக்கார மாதிரி, புரியுதுங்களா? அவன் படம் போட்டு விளம்பரம் பண்றது எங்க கட்சிக்கு எங்க தலைவருக்கு அப்படி கிடையாது, தெரியுமா? ஓ அதனாலதான் சேலத்துல அந்த பையில உங்க தலைவர் போட்டோ ஒட்டி கொடுத்துருக்கீங்க. அதோ அது பிரிண்டிங் மிஸ்டேக், புரியுதுங்களா? ஆமா, தலைமையில என்ன சொல்றாமோ என்னது பிரிண்டிங் மிஸ்டேக். அத்தனை இதுலயும் அவங்களுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக். ஏங்க பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும். அப்புறமே தான் வார்ன் பண்ணிருக்கோம், இன்னும் மேல அப்படி இருக்க கூடாதுன்னு. ஆமா, அது எங்களுக்கே தெரியாம நடந்த சம்பவம். நாங்க அப்படி கிடையாது, புரியுதுங்களா? அதனால கண்ணாடி கொடுத்தாலும் எங்க தலைவர் தெரியவாருங்க நீங்க யோசிக்க வேணாம். ஆமா. இப்போ நீங்க டிவிகே கட்சி தானே, அடுத்து ஏதாவது கட்சிக்கு மாற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்க தான் முன்னாடி இவ்வளவு தலைவன்றீங்க இல்லையா? ஒரு டைம் நீங்க தான் விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசுனீங்க, இப்போ வந்து விஜய் தலைவன்றீங்க. இப்ப ஆதவர்ஜுனா எந்த கட்சியில இருந்து எங்க கட்சிக்கு வந்தாரு? அதுக்கு முன்னால அங்க என்ன பேசிட்டு இருந்தாரு? எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. இதே எங்க தலைவன் டிஎம்கே தானே ஓட்டு கேட்டாரா இல்லையா? சைக்கிள் ஓட்டி காட்டினார்ல, கருப்பு சைக்கிள்.
டிஎம்கே ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டார்ல. எங்களை கேட்கறது கேட்ட நீங்க எந்த கட்சிக்காரங்க? இப்ப நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க? நான் இது வரைக்கும் எந்த கட்சியும் இல்லை சார். எந்த கட்சியிலும் இல்லாம ஒருத்தன் இருக்கவே முடியாது. ஆமா, கருவுல இருக்கிற குழந்தை கூட ஒரு கட்சிக்கு சம்பந்தப்பட்டது. தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்கீங்களா? அரசியல்ங்கிறது நம்ம பிறப்புல இருந்தே இருக்குது. நான் என்ன எதுக்கு சார் கொஸ்டின் கேக்குறீங்க? நான் உங்களை கொஸ்டின் கேட்க வந்திருக்கேன். நீங்க படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, நீ என்ன ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல தெரிஞ்சாதானே இதெல்லாம் கேட்கணும். ஒரு தெரியாத மாதிரியே நீங்க கேட்கறப்ப நான் அதுக்கு பதில் எப்படி கொடுக்க முடியும்? உங்க தலைவர் இதெல்லாம் சொல்லி தரலையா? எப்படி ஒருத்தவங்க நாகரிகமா பேசணும், ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும், அதெல்லாம் சொல்லி தரலையா உங்க தலைவர்? ஓ, இப்போ உங்களை மதிக்கலையா? வந்ததுல இருந்து எங்க மதிச்சீங்க? எது கேக்குற கொஸ்டின் சரிம்மா சரிம்மா சொல்லுங்கம்மா. சார் மதிச்சீங்க அதை சொல்லல சார், வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரி ஓகேம்மா சரிம்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா. சார் இந்த ஆக்ஷன்லாம் நாங்க பண்ண சொல்லல, உங்ககிட்ட எப்படி பேசணும்னே தெரியல சார் எனக்கு. மதிக்க நம்ம இதுக்கு மேல எப்படிமா மதிக்க முடியும்? கால்லயாமா உழுவ முடியும்? சார் கால் நீட்டுறீங்களா? கால்ல விழுறேன். கால் விழுவ தப்பு இல்லம்மா. கால்ல விழுந்தா முதலமைச்சர் ஆயிடலாம். எடப்பாடி கால்ல விழுந்தாரு, அதனாலதான் முதலமைச்சர். தெரியுமா? ஓபிஎஸ் கால்ல விழுந்தாரு, அதனாலதான் முதலமைச்சர். கால்ல விழுந்தா முதலமைச்சர் ஆகலாம். ஆமா, நீங்க யாரு கால் உள்ள போறீங்க? உங்க கால்ல. அப்ப நீ என் கால் வந்தா நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க கண்டிப்பா. அப்புறம் பெண்களை மதிக்கல ஏமா, என்னைய பார்த்து அப்படி சொல்லாதம்மா. நான்லாம் பெண்களை தெய்வமா மதிக்கிறோமா. துபாயில கோடாலி தைலம் அங்க இருந்து வருதான், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதனாலதான் அந்த ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எல்லாத்துக்கும் கோடாலி தைலம் ஃப்ரீயா கொடுப்போம். வந்தாதானே சார்? வந்தாதானே டென்ஷன் பண்ணாதீங்க, புரியுதா? சும்மா வந்தாதானே ஒரு கோடாலி தைலம் எவ்வளவு ஃப்ரீயா கொடுப்பாங்க. நானும் வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு தான் இன்டர்வியூ எடுக்க வேணாம்னு சொன்னீங்க. நீங்க பாட்டு பேசுங்க சார், நான் கிளம்புறேன். என்னமோ பண்ணுங்க. ஒரு விஷயம், நாங்க ஆட்சிக்கு வந்தா சீரியஸா சொல்றேன், கோடாலி தைலம் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோடாலி தைலம் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுப்போம். சீரியஸா சொல்றோம். ஆமா, அந்த பொண்ணு கோச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்க கோடாலி தைலம் ஃப்ரீயா கொடுப்போம். கோடாலி தைலம் எங்க எப்படி கிடைக்குங்கிற விவரங்கள்லாம் தமிழ் மீடியாவுல நாங்க மறுபடியும் சொல்லிடுவோம். புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுப்போம். நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா கோடாலி தைலம் கன்ஃபார்ம் உண்டு. அதனால நீங்க தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க. கோடாலி தைலம் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.